ஹாய்ங்க. இது எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி சண்டே வந்து எங்கள் நாத்தனாருக்கு வளைகாப்பு சீர் பிளேட்டு, அப்புறம் பாத்திரங்கள், அப்புறம் வளையல்லாம் வாங்க பாரிஸ் தான் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை தான் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸாக ஃபுல் லாங் வீடியோவாக வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோவில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வளைகாப்புக்கு தேவையான பொருட்கள் வாங்க போயிருந்தோம். அதுக்கு அடுத்தது வந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் வந்து கொய்யா மரம் இருக்குது. ஸோ அந்த கொய்யா மரத்தில் அடிக்கடிக்கு காய் காய்க்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மழை சீசன்லாம் வந்தால் ஒரு நாளைக்கே வந்து எப்படியோ 10க்கு மேலே தான் காய் அறுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மரத்தில். ஸோ அன்றைக்கி வந்து காய் அறுத்தது தான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் வந்து அன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கிட்ட கோவில் திருவிழா நடந்துருந்துச்சு. ஸோ அதுக்கும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பிட்டோங்க. இப்போது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் தான். ஃபஸ்ட்டு பாரிஸ் போயிட்டு அதுக்கப்புறம் சவுகார்பேட்டை போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் இன்றைக்கி சண்டே அங்கே கடை இருக்குமா இருக்காதான்னு நாங்கள் போனதுக்கப்புறம் தான் தெரியும். போகிற வழியிலே இந்த பஸ்ஸு ஒன்று பார்த்தோங்க. இது வந்து இன்னும் பஸ்ஸு, இது பேர் மறந்துட்டேன். கண்டிப்பாக இதில் ஒரு நாள் வந்து ட்ராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விலாகும் கூடிய சீக்கிரத்தில் வரும். போகலாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்திர கடைக்கு வந்தாச்சுங்க. கடை வந்து நிறைய இல்லை, ஏன்னா சண்டேயில் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்த கடையில் ஃபஸ்ட்டு கலெக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து ரேட் கம்பேர் பண்ணி பார்க்கலான்றதுனால விலை பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த ஒரு கடை தான் கொஞ்சம் பல்காக பெருசாகவும் இருந்துச்சு, கலெக்ஷனும் நிறைய இருந்துச்சு. சரி இந்த கடையிலே ஃபைனல் பண்ணிக்கலான்ட்டு ரிட்டன் கிஃப்டாக கொடுப்போம் பார்த்தீங்களா பிளேட்டு, அந்த பிளேட் தான் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ் தான் பார்த்தோம். டிஃபன் பாக்ஸோட பிளேட்டில் கொஞ்சம் அமௌண்ட் வேரியேஷன்ன்றதுனால பிளேட்டே ஃபைனல் பண்ணியாச்சு. அப்படியே எங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு ஆட்டோவில் வச்சுட்டு அடுத்த கடைக்கு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. அடுத்தது பித்தளை பாத்திரம் தான் வாங்கலான்னு சரி உள்ள கடை எதனா ஓப்பனில் இருக்கா அப்படின்னு பார்க்க போனோம். ஒரு சில கடை ஓப்பனில் இருந்துச்சு. அப்படி ஒரு கடையில் பார்க்கும்போது எனக்கு இந்த தோசைக்கல் மேலே ரொம்ப நாள் கண்ணுங்க வாங்கியே தீர்னனால பெரிய கல் 730 ரூபா. சரி லோக்கலில் இருக்க ஷாப்பில் எவ்வளோ விசாரித்து பார்த்துட்டு எங்கே ஃபைனலாக வாங்கலான்னு முடிவு பண்ணி வெளியே வந்தாச்சு. வாங்கல அன்னைக்கு ரேட் மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு பித்தளை தவளை வாங்கிட்டு அப்படியே இந்த ப்ராஸ் ஐட்டம்ஸ்லாம் சுற்றி பார்த்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மளுக்கு இப்போ அதெல்லாம் தேவைப்படாது இல்லையா, அதனால் என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு அடுத்த கடைக்கு போயாச்சுங்க. என்னெல்லாம் சாமான்லாம் வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா 2 தூக்கு வாங்கியிருந்தோம், ஒரு தவளை, அதுக்கப்புறம் ஒரு ட்ரம்மு மாதிரி ஒன்று, நெய் சொம்பு, அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து சவுகார்பேட்டை போயாச்சு. ஏன்னா அடுத்தது வளையல் தான் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு, அதனால சவுகார்பேட்டை போயாச்சு. கடைக்கு வந்து யார் யார் போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நானே, என் வீட்டுக்காரு, எங்கள் மாமியார், எங்கள் 2 மூத்தார், நாங்கள் 4 பேர் போயிருந்தோங்க. சரியான வெயிலுங்க. நாங்கள் சவுகார்பேட்டில் இருக்கும் போது சரியான வெயில். ஆனால் கடைசியாக வீட்டுக்கு போகும்போது வரோம் பாருங்கள், அது கூட இந்த வீடியோவில் வளையல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் ரேட்டு தாங்க ஹெவியாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற ரேட் தாங்க. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் லாட்டாக எடுத்திங்கன்னா நாங்கள் கம்மி பண்ணுவோம். லாட்டானா எப்படின்னா 5000க்கு 10,000க்கு வாங்கினீங்கன்னா நாங்கள் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒன்று அங்கே கலெக்ஷன் இருக்குது. நம்ம வந்து பக்கத்தில் இருக்க கடையில் வந்து அவ்வளோ கலெக்ஷன் இருக்காது, இங்கே கலெக்ஷன் நிறைய இருக்குது. ஆனால் ரேட் வந்து ரொம்பலாம் கம்மி பண்ணுற மாதிரிலாம் தெரியலங்க எனக்கு. அதுக்கப்புறம் வந்து மருதாணி ரிட்டன் கிஃப்ட்டில் கொடுக்கலான்ட்டு மருதாணி வாங்கினோம். அப்புறம் வந்து சீமந்த பொண்ணுக்கு வந்து ரைன் ட்ராப் வளையல் வாங்கணும். இங்கே வளையல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்மளுக்கெல்லாம் சொல்லவா வேணுங்க, கண்ணை கவருதுங்க. எவ்வளோ வளையல் எவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து ஆசை தீர பார்த்துட்டு தான் வந்து வர முடிஞ்சுது. வரும்போது சரியான மழைங்க. ஆனால் நாங்கள் வந்து சவுகார்பேட்டில் வாங்கும்போது செம்ம வெயில். என்னடா இப்படி வெயில் அடிக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வீட்டுக்கு வரும்போது செம்ம மழை. நல்ல வேளை ஆட்டோலேயே போயிட்டு ஆட்டோவில் வந்ததுனால நினைல நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோங்க. இந்த மலையில் நனைஞ்சி வீட்டுக்கு போனதோ பாட்டி கையில் நல்லா சுட சுட பிரியாணியை சாப்பிட்டோங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணு கூட்டிகிட்டு வர போயிட்டேன். என்னை பார்த்ததும் அந்த அம்மாவுக்கு சிரிப்பும் வருது, அலையும் வருதுங்க. இந்த மாதிரி விட்டு போனது இல்லையா, ஃபஸ்ட் டைம் பாப்பாவோட ரியாக்ஷனு. ஐயோ எனக்கே சிரிப்பு தாங்கலைங்க. அவள் பண்ணது க்யூட்டாக இருந்துச்சு.
இதுதாங்க எங்கள் பெரியப்பா வீட்டு கொய்யா மரம். அங்கே தான் போய் கொய்யா மரம் அறுத்துருந்தோம். அந்த கடையில் வந்து அந்த கத்தியோ எதுவுமே கிடையாது. ஆனால் எப்படியோ ட்ரை பண்ணி கட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ கொய்யாக்காங்க பாருங்களேன். அதோ இதே அது உள்ள சரியான பழங்க எங்கள் வீட்டு மரத்தில். இந்த ஒரு ஷார்ப்பை வச்சு பழம் கட் பண்ணிடலாம் முடியல. அதனால் எங்கள் அண்ணனை உதவி கூப்பிட்டு பழத்தை எடுக்க எங்க சூப்பராக இருக்குங்க பழம். அதுலேயும் வந்து நான் வந்து எனக்காக பார்த்து எடுத்த பழம் பார்த்தீங்கன்னா இதோ இது சூப்பராக இருக்குங்க. உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டா. 2 கொய்யாக்கா சாப்பிட்றீங்களா நீங்கள்? 5 hours later. நீங்கள் ஆயிடுச்சுங்க. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லட்சுமி அம்மன் கோயில் திருவிழா நடக்குது. இந்த ரிங்கு கேம் விளாட்லான்ட்டு ஒரு 50 ரூபா கொடுத்து 100 ரூபாய் எடுக்கலாம். ஆசைப்பட்டதுக்கு ஏமாற்றம் தாங்க. இதுவும் கடந்து போகும்ட்டு கடந்து வந்துட்டேன். ஏமாந்ததும் என்ன பண்ணுறது, லாஸ் ஆகணும்னு இருக்குது. நம்ம கையில் 50 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. கிளிப்லாம் எதை எடுத்தாலும் 30 ரூபாய். ஒருத்தவங்க வந்து கேம் விளாட்னாங்க. அவங்க போட்ட ரிங் வந்து 100 ரூபாயில் விழுந்துடுச்சு. ஆனால் அந்த ஆண்டி ஒத்துக்கவே இல்லை. விழலைன்னு கொஞ்சம் ஏமாத்துனாங்க. இதெல்லாம் தாங்க நாங்கள் திருவிழாவில் வாங்கின திங்ஸு. இது ஓவரால் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கலந்து வாங்கியிருக்கோம். ஸோ அவங்கவுங்க திங்ஸை இப்போ எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.